வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்தியாசிரியர் எஸ். லோகேஸ்வரன். வாசிப்பது எம். சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். பல்வேறு கொண்டாட்டங்களுடன் சிறப்பாக வரவேற்கப்பட்டது 2025 புத்தாண்டு. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் இன்று முதல் ஆரம்பம். லஞ்சமும் ஊழலும் புற்றுநோயாக பரவியுள்ள நாட்டை மாற்ற கடுமையாக உழைக்கின்றோம் என ஜனாதிபதி தெரிவிப்பு. காங்கேசன்துறை நாகப்பட்டினம் கப்பல் சேவை நாளை முதல் மீண்டும் ஆரம்பம். அசெம்பிள் செய்யப்பட்ட 5 கோடி பெறுமதியான வாகனங்களுடன் சந்தேக நபர் கைது. தென்கொரிய ஜனாதிபதியை கைது செய்ய அந்நாட்டு நீதிமன்றம் அனுமதி. உள்நாட்டு செய்திகள். கிரிகோரியன் நாட்காட்டியை பின்பற்றும் பெரும்பாலான நாடுகளில் இன்றைய தினம் ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் கொண்டாட்டங்கள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் இலங்கையிலும் புத்துணர்வுடன் மக்கள் புது வருட பிறப்பை கொண்டாட்டங்களுடனும் வான வேடிக்கைகளுடனும் மற்றும் சமய வழிபாட்டுகளுடனும் சிறப்பாக வரவேற்று வருகின்றனர். அதன்படி நாடளாவிய ரீதியில் உள்ள சர்வ மத வணக்க ஸ்தலங்களில் புத்தாண்டை முன்னிட்டு விசேட வழிபாடுகள் இடம்பெற்றன. இதனிடையே புத்தாண்டை புதுப்பொலிவுடன் ஆரம்பிக்கும் முகமாக 2025ஆம் ஆண்டுக்கான கடமைகளை ஆரம்பித்தல் பொறுப்பேற்றல் நிகழ்வானது அரசாங்க சுற்று நிருபத்தின் அமைவாக இன்று சகல அரச நிறுவனங்களிலும் முன்னெடுக்கப்பட்டது. அனைவரினதும் உள்ளங்கள் எமது சவாலுக்கு இதேவேளை பிறந்துள்ள புத்தாண்டை புத்துணர்ச்சியுடன் வரவேற்கும் நிகழ்வு கொழும்பு கிராண்ட் பாஸில் அமைந்துள்ள வீரகேசரியின் அலுவலகத்தில் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர்ஸ் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளரின் தலைமையில் சிரேஷ்ட கனிஷ்ட முகாமையாளர்கள் மற்றும் ஊழியர்களின் பங்கு பற்றுதலுடன் மிகவும் சிறப்பாக இன்று இடம்பெற்றது.
மேலும் உலகின் பல்வேறு நாடுகளும் புத்தாண்டை மிகவும் கோலாகலமாகவும் புத்துணர்ச்சியுடனும் வரவேற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. புதிய வருடத்தில் தூய்மையான இலங்கை என்ற தொனிப்பொருளிலான கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்துடன் அரசின் உத்தியோகபூர்வ செயற்பாடுகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று ஆரம்பமாகியுள்ளது. இன்று காலை 8:30 மணி அளவில் ஜனாதிபதி செயலகத்தில் இந்த வேலை திட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதற்கான பொது நிர்வாக சுற்றறிக்கை நேற்று முன்தினம் விடுக்கப்பட்டது. இதன்படி 2025ஆம் ஆண்டுக்கான அரச பணிகள் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துடன் இணைந்ததாக முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. புதிய அரசியல் கலாச்சாரத்தின் ஆரம்பத்துடன் தொடங்கியுள்ள புத்தாண்டில் நாம் இந்த நாட்டை வளம் மிக்கதொரு நாடாக மாற்றியமைப்பதற்கான அடித்தளத்தை இட்டுள்ளோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். මේ වසර උදා වෙන්නේ නව දේශපාලන සංස්කෘතියක ආරම්භයක් එක්ක. අපි මේ රට ගොඩනැගීම සඳහා අවශ්‍ය වෙන පදනම සකස් කරමින් තිබෙනවා. குடும்ப ஆட்சி, ஊழல், வீண் விரயங்கள், அதிகார துஷ்பிரயோகம், மக்களுக்கு எதிரான செயற்பாடுகள் அனைத்தையும் மக்கள் இன்று புறக்கணித்துள்ளார்கள். දේශපාලන සංස්කෘතිය, නාස්ති, පෞල්වාදී, බලය අසීමිත ලෙස ජනතාවට එරෙහිව උපයෝගී කර ගැනීම, ජනතාවට උඩින් ඉන්න දේශපාලකෙක් නිර්මාණය වී තිබීම, මේ සියල්ල අහෝසි කොට ජනතාවගේ වමනාවන් එක්ක පෙරදරි කරලා ඒ වමනාවන් එක්ක පෙළ ගැසුණු නව දේශපාලන සංස්කෘතියක් අපි ආරම්භ කොට තිබෙනවා. මේ නව වසරේ අභියෝග ජයග්‍රහණය කිරීම වෙනුවෙන් எமது பொருளாதாரம் கடந்த காலங்களில் வங்குரோத்து நிலைக்கு சென்றிருந்தது. கடந்த ஆண்டு இறுதி கட்டத்தில் வங்குரோத்து நிலையிலிருந்து மீள்வதற்கான சந்தர்ப்பம் எமக்கு கிடைத்தது. இன்று பொருளாதாரம் சற்று ஸ்திரப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இதனை இன்னும் பலப்படுத்தும் வகையில் செயற்பாடுகளை அரசாங்கம் என்ற வகையில் மேற்கொள்ள நாம் தயாராகவே உள்ளோம். அத்தோடு எமது நாட்டின் பாதுகாப்பையும் நாம் பலப்படுத்தியுள்ளோம். கடந்த ஆண்டு அருகம்பே பகுதியை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் எமது போலீசாரும் முப்படையினரும் இணைந்து நாட்டின் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தியுள்ளார்கள். நாம் படிப்படியாக சட்டத்தின் ஆட்சியை பலமாக்க வேண்டும். கடந்த காலங்களில் சட்டத்தின் ஆட்சி இல்லாத ஒரு நாடாகவே எமது நாடு காணப்பட்ட நிலையில் குற்றவாளிகள் சட்டத்திற்கு மேல் இருந்து தப்பித்திருந்தார்கள். அரசியல்வாதிகள் தங்கள் நினைத்தவாறு சட்டத்தை மாற்றி அரசியல் அமைப்பை மீறினார்கள். எமது நாட்டின் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு எதிராக உயர் நீதிமன்றமே அரசியல் அமைப்பை மீறியுள்ளார்கள் என்று தீர்ப்பளித்துள்ளது. இந்த நிலைமையை நாம் மாற்றியமைப்போம். அத்தோடு ஊழல், வீண் விரயங்களும் எமது நாட்டின் ஒரு நோயை போன்று பரவியுள்ளது. இதனை வேரோடு இல்லாதொழிக்க வேண்டும். சட்டமா அதிபர் திணைக்களம் இதற்கான முழுமையான ஒத்துழைப்பை எமக்காக வழங்கும். அரசு அதிகாரிகளும் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்புகளை சரியாக உணர்ந்து கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று இவ்வேளையில் கேட்டுக்கொள்கிறேன். අපි දන්නවා පසුගිය වසර කිහිපයක් ඉතාමත් බංකොලොත් අඩියකට අපේ ආර්ථිකය කඩා වැටී තිබෙනවා. පසුගිය වසරේ අවසන් භාගයේදී නිල වශයෙන් අපිට බංකොලොත් භාවයෙන් මිදෙන්න හැකියාව ලැබුණා. ඒ සඳහා මුදල් අමාත්‍යාංශ ලේකම්තුමා ඇතුළු නිලධාරීන්, මහා බැංකුවේ අධිපතිතුමා ඇතුළු නිලධාරීන්, දේශපාලන අධිකාරීන් විශාල වෙහෙසක්, විශාල කාර්යයක් ඉටු කරනු ලැබුවා. මා හිතනවා ආර්ථිකයේ මතු පිට තලයේ යම් ස්ථාවරත්වයක් අපි නිර්මාණය කරගන්නවා. හැබැයි මේ වසරේ ප්‍රමාණවත් නැහැ. අපේ ආර්ථික දේහයේ ඇති වී තිබෙන ගැටලු විසඳුම් සෙවීම සඳහා අවශ්‍ය වන ආර්ථික න්‍යාය පත්‍රය මේ නව වසරේ අපි ක්‍රියාත්මක කරන්න සූදානම්. ඒ වගේම අපේ රට විවිධ අවස්ථාවල විවිධ පන්නේ ආරක්ෂක තර්ජනයන්ට මුහුණ දීපු රටක්. නමුත් අපි තාමත්
සතුටින් සහ ස්ථාවරව කියන්න පුළුවන් மகிழ்ச்சியுடனும் අපේ රටේ ආරක්ෂාව ඉතා හොඳින් තහවුරු කරන්න අපි සමත් වී තිබෙනවා. பாதுகாப்பை உறுதிப்படுத்த විශේෂයෙන්ම ඔබට මතක ඇති உங்களுக்கு පසුගිය අවුරුද්දේ අරුගම්බේ කේන්ද්‍ර කරගෙන அருகம்பையை கேந்திர ප්‍රහාරයක් පිළිබඳව ஒரு தாக்குதல் තොරතුරු වාර්තා වුණා. இந்த தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. අපේ පොලිසිය, අපේ බුද්ධි සේවාවන්, අපේ ත්‍රිවිධ හමුදාව ඉතාමත් සක්‍රිය වැඩකොටසක් කරලා செயற்பட்டு රටේ ආරක්ෂාව පිළිබඳව நாட்டின் பாதுகாப்பு ස්ථාවරයේ විශ්වාසය තහවුරු කරන්න සමත් වී තිබෙනවා. உறுதிப்படுத்தியிருக்கிறார். நாட்டு மக்களை வறுமையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் எமது அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாகும். பொருளாதாரமானது ஒரு தரப்பிடம் மட்டும் குவிந்து இருந்தால் ஒருபோதும் வறுமையை இல்லாதொழிக்க முடியாது. இதனை ஒழிக்கும் வகையில் நாம் வரவு செலவு திட்டத்தில் நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். இரண்டாவதாக நாட்டை டிஜிட்டல் மயமாக்க வேண்டும். மூன்றாவதான கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு அமைய அனைத்து துறைகளையும் தூய்மையாக்க வேண்டும். மேலும் எமது நாட்டு சொத்துக்களையும் மக்களையும் பாதுகாப்பதே கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் பிரதான நோக்கமாகும். அதே நேரம் தங்களதும் பிறரின் உயிர் தொடர்பாகவும் மக்களுக்கு கவலை இல்லாமல் உள்ளது. இந்த சமுதாயத்தை மாற்றியமைக்க வேண்டிய பொறுப்பு எமக்கு உள்ளது. அத்தோடு மக்களுக்கு விஷமில்லாத உணவை வழங்க வேண்டிய பொறுப்பும் அரசாங்கத்திற்கு உள்ளது. விசேட தேவையுடையவர்களையும் ஒதுக்கிவிட்டு பயணிக்க முடியாது. ஒரு தரப்பை ஒதுக்கிவிட்டு பயணிக்கும் ஒரு சமூகம் ஒருபோதும் வளர்ச்சி அடைந்த சமூகமாக வளர்ச்சியடையாது. அரச சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய பிரதான பொறுப்பு எம் அனைவருக்கும் உள்ளது. தனிப்பட்ட சொத்துக்களை பாதுகாக்கும் அளவுக்கு அரச சொத்துக்களை இங்கு யாரும் பாதுகாப்பதில்லை. அரச சொத்துக்கள் இந்த தலைமுறைக்கு மட்டும் உரித்தானது கிடையாது. மாறாக இவற்றை பாதுகாத்து அடுத்த தலைமுறையினருக்கு கையளிக்கும் செயற்பாட்டையும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் உள்ளடக்கியுள்ளோம் என அவர் தெரிவித்தார். இதேவேளை சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்ட அரசாங்கம் கடுமையாக உழைத்து வருவதாக தெரிவித்த ஜனாதிபதி லஞ்சமும் ஊழலும் புற்றுநோயாக நாடு முழுவதும் பரவியுள்ளதாக தெரிவித்தார். ஊழல் மோசடிகளை நிறுத்துவதற்கு அரசியல் அதிகாரத்தின் தலையீடும் முன்னுதாரணமும் மாத்திரம் போதாது. அத்தோடு அரச நிறுவனங்கள் தமக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பை சரியாக புரிந்து கொண்டு அதற்கான ஆதரவை வழங்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தியமை குறிப்பிடத்தக்கது. තීන්දුව ලබා දී තිබෙනවා විවස්ථාව කඩා ඇති බවට. தீர்மானங்கள் வழங்கப்பட்டிருக்கின்ற அரசியல் රටේ ඉහළම පුරවැසියා எமது நாட்டில் විවස්ථාව කඩන රාජ්‍යයට නීතිය විධානයේ ආධිපත්‍ය ගැන அரசியல் කවර කතාද කියලා මම ඔබගෙන් අහනවා. ஒன்று පොදු දේපල ආරක්ෂා කිරීම. பொது சொத்துக்களை பாதுகாப்பது අපේ රටේ දීර්ඝ කාලයක් පොදු දේපල පිළිබඳ පුරවැසියන්ගේ ඉතාමත් යහපත් ආකල්පයක් තිබෙනවා. சிறந்த எண்ணம் හැබැයි අද සිදු වී තිබෙන දේ තමයි நடந்திருக்கின்றது. තමන්ගේ පෞද්ගලික දේපලක් ආරක්ෂා කරන හා ලෙස සමාජයේ සතුට වෙන ජාතිකවත්කම් ජාතික දේපල ආරක්ෂා කරන්නේ නැහැ. பாதுகாக்கப்படும் நிலைமை එය காணப்படுகிறது. சமுதாயம் மாறி இருக்கின்றது. තමන්ගේ දේපලක තියෙන වටිනාකම් පිළිබඳව හැඟීමකින් පොදු දේපල පිළිබඳ කටයුතු කරන්නේ නැහැ. அந்த எண்ணம் பொது රාජ්‍යයක් නිර්මාණය කරන්න இருக்க வேண்டும். එහි ජාතික වත්කම් පිළිබඳව தேசிய வளங்கள் හැම කෙනාටම අවශ්‍යයි அனைவருக்கும் හැඟීමක්. ඒ ආරක්ෂා කිරීම පිළිබඳව அதனை ඒ තමන්ට පමණක් නොවි தன்னால் மாத்திரம் மேற்கொள்ள මේ සියල්ල අයිති මේ වෙලාවේ ජීවත් වෙන අපේ පරම්පරාවට විතරද? பரம்பரைக்கு மாத்திரமா இது අපේ පරම්පරාවට මේ සියල්ල විනාශ කොට මියා හැකිද? මේ පරම්පරාවේ වගකීම තමයි අනාගත පරම්පරාව වෙනුවෙන් ඒවා ආරක්ෂා කොට දීම. அவற்றை பாதுகாத்து ඒ නිසා ඒ වෙනුවෙන් ක්ලීන් ශ්‍රී ලංකා වැඩසටහන ඇතුලේ අපි ක්‍රියාත්මක කරන්න ඕනේ. ඒ වගේම அதே போன்று අපි දන්නවා විශේෂම රාජ්‍ය යාන්ත්‍රණය දේශපාලන අධිකාරිය முறை அரசியல் ඉතාමත් වේගවත් කාර්යක්ෂමතාවයකට ගෙන ආවේ. எனவே சிறந்த சமஷ்டி முறைமை பிரிவினைவாதம் அல்ல எனவும் அது பிரிவினைக்கு இட்டுச் செல்லாது எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஒரு அலையாக வெற்றி பெற்று இந்த ஆட்சியிலே அமர்ந்திருக்கின்ற அனுராக் குமார் திசநாயக்கா அவர்களுக்கும் அவர்களுடைய அரசாங்கத்துக்கும் கூட எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதே நேரம் இந்த ஆண்டிலேயாவது ஒரு 75 வருட காலமாக எங்களுடைய கட்சியினுடைய வரலாறும் இருக்கிறது. எங்களுடைய தமிழ் மக்களுடைய போராட்டம் அல்லது அவருடைய உரிமை சார்ந்த முன்னெடுப்புகள் தொடர்ந்து வந்திருக்கின்றன. அவற்றை அபிலாஷைகளை எங்களுடைய அபிலாஷைகளை இலக்குகளை தெரிந்து கொண்ட அனுரகுமார் திசாநாயக்காவும் அவர்களுடைய அரசாங்கமும் எங்களுடைய குறிப்பாக இனப்பிரச்சனைக்கான ஒரு சுமூகமான எங்களுடைய தனித்துவத்தை இந்த தமிழ் தேசியத்தினுடைய தனித்துவத்தை
பேணக்கூடிய வகையிலான ஒரு தீர்வை அனுரகுமார் திசாநாயக்கவும் அவருடைய அரசாங்கமும் வழங்க வேண்டும். தமிழகத்தின் நாகப்பட்டினத்தில் இருந்து காங்கேசன் துறைக்கான பயணிகள் கப்பல் போக்குவரத்து நாளை முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக குறித்த கப்பல் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நிலவும் காலநிலையை கருத்தில் கொண்டு கப்பல் போக்குவரத்தை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக குறித்த கப்பல் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். தமது வரலாற்றில் வருடம் ஒன்றில் ஈட்டிய அதிகோடிய வருமானத்தை 2024 ஆண்டில் இலங்கை சுங்கம் பதிவு செய்துள்ளது. அதன்படி 2024 ஆண்டில் இலங்கை சுங்கம் 1.5 டிரில்லியன் ரூபாவினை வருமானமாக ஈட்டியுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் சீவலி அருக்கொட தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் வரி கொள்கை, இறக்குமதியின் அளவு அதிகரிப்பு மற்றும் வரி வசூல் செயல்முறையை திறம்பட செய்வதற்கு சுங்க நிர்வாகம் மேற்கொண்ட மறுசீரமைப்புகள் என்பன இந்த வருவாயை ஈட்டுவதில் தாக்கம் செலுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் வழங்கிய வரி வருவாய் இலக்குகளை பூர்த்தி செய்து நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்கு அதிகோடிய பங்களிப்பை வழங்க முடிந்தமைக்காக இலங்கை சுங்கம் தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதாகவும் சுங்க ஊடக பேச்சாளர் சீவலி அருக்கொட தெரிவித்துள்ளார். வவுனியா பாவட்குளம் பகுதியில் துவிச்சக்கர வண்டி மீது பஸ் ஒன்று மோதியதில் 7 வயது சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக உலுக்குளம் போலீசார் தெரிவித்தனர். நேற்று மாலை இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். வவுனியா பாவட்குளம் படிவம் 2 பகுதியில் சாரதி பஸ்ஸை நிறுத்திவிட்டு மீண்டும் சேவையில் ஈடுபடுவதற்காக பஸ்ஸை செலுத்திய வேளையில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த 2 சிறுவர்கள் வீதியை ஊடறுத்துச் செல்ல முற்பட்ட போது பஸ்ஸுடன் மோதி விபத்துக்குள்ளானார்கள். இதில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த 7 வயதுடைய சிறுவன் உயிரிழந்துள்ளார். மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் உலுக்குளம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். சட்டவிரோதமான முறையில் வாகனங்களை அசெம்பிள் செய்து வந்த கும்பல் ஒன்றை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். இந்த மோசடியில் ஈடுபட்ட நபர் ஒருவர் மாத்தளை பிரதேசத்தில் வைத்து குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் வசம் இருந்த 8 அசெம்பிள் செய்யப்பட்ட வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் இலக்க தகடுடன் குறித்த வாகனங்களின் சசிஸ் எண்கள் மாற்றப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். அவற்றுள் 6 வாகனங்கள் பயன்படுத்தக்கூடியதாகவும் 2 வாகனங்கள் பழுதடைந்த நிலையிலும் மீட்கப்பட்டுள்ளன. சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது பிலியந்தலை பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மற்றொரு வாகனம் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளதுடன் அதன் சாசிஸ் எண்கள் மற்றும் இயந்திரங்கள் அனைத்தும் மாற்றப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. இதற்கிடையில் சந்தேக நபருடன் வலையமைப்பொன்று இயங்கி வருவதாகவும் நிதி நிறுவனம் ஒன்றில் பணிபுரியும் நபரும் அதில் அங்கம் வகித்துள்ளதாகவும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். அசெம்பிள் செய்யப்பட்ட வாகனங்களை கொள்வனவு செய்பவர்களுக்கு நிதி வசதி செய்து கொடுத்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட வாகனங்களின் பெறுமதி 5 கோடி ரூபாவுக்கும் அதிகமாகும். சந்தேக நபர் மகர நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து ஜனவரி 6ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி நேபாளம் ஊடாக இங்கிலாந்து செல்ல முற்பட்ட இலங்கையர்கள் 2 கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் முதலில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 39 வயதுடைய மட்டக்களப்பை சேர்ந்தவர் ஆவார். சந்தேக நபர் நேபாளத்திற்கு செல்லும் இந்திய விமான சேவையில் பயணிப்பதற்காக நேற்று விமான நிலையத்திற்கு வந்திருந்த போது குடிவரவு கர்மபீடத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். குடிவரவு கர்மபீட அதிகாரிகள் சந்தேகத்தின் பெயரில் அந்த நபரை பரிசோதித்ததில் அவருடைய கடவுச்சீட்டு போலியானது என்றும் இதுபோன்ற அம்சங்களை கொண்ட மற்றொரு நபரின் தகவலை பயன்படுத்தி குறித்த கடவுச்சீட்டு உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் கண்டறிந்துள்ளனர். மேலும் விசாரணையில் மற்றொரு நபரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். போதைப் பொருளுடன் வெளிநாட்டு பிரஜையொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிடைத்த தகவலுக்கு அமைய போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் காலி பிரிவு அதிகாரிகளினால் இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபரிடம் இருந்து 4 கிராம் கொக்கைன் மற்றும் 6 கிராம் நிறையுடைய 12 போதை மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன.
முதற்கட்ட விசாரணைகளில் சந்தேக நபர் குறித்த போதைப் பொருட்களை தபால் மூலம் இலங்கைக்கு இறக்குமதி செய்து விநியோகித்து வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. 38 வயதுடைய ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இன்று முதல் அமுலாகும் வகையில் மண்ணெண்ணெய் விலையை மாத்திரம் இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் குறைத்துள்ளது. அதற்கமைய மண்ணெண்ணெய் விலை 5 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை 183 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறாயினும் ஏனைய எரிபொருட்களின் விலையில் மாற்றம் மேற்கொள்ளாதிருப்பதற்கு இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் தீர்மானித்துள்ளது. அதற்கமைய ஆக்டேன் 92 பெட்ரோல் ஒன்றின் விலை 309 ரூபாவாகவும் ஆக்டேன் 95 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 371 ரூபாவாகவும் தொடர்ந்து பேணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் ஆட்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 286 ரூபாவாகவும் சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 313 ரூபாவாகவும் தொடர்ந்தும் மாற்றமின்றி பேணுவதற்கு தீர்மானித்துள்ளதாக இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. வெளிநாட்டு செய்திகள். தென்கொரிய ஜனாதிபதி யூன் சுக் யோலை தடுத்து வைத்து குற்றவியல் விசாரணைக்கு உட்படுத்துவதற்கு அந்நாட்டு உயர் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. தென்கொரியாவில் பதவியில் இருக்கும் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்படுவது இதுவே முதல் முறையாகும். குறுகிய கால இராணுவ சட்டத்தை அமுல்படுத்தியமை தொடர்பில் ஆராய்வதற்காக அவருக்கு எதிராக கோரப்பட்ட பிடியாணைக்கு சியோல் மேற்கு மாவட்ட நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இந்நிலையில் அவநம்பிக்கை பிரேரணையின் மூலம் பதவி நீக்கம் செய்யப்பட்ட யூன் சுக் யோல் கிளர்ச்சியை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் விசாரணையை எதிர்கொள்ள உள்ளார். தனித்தனியாக அவரது பதவி நீக்கம் தொடர்பான வழக்கு அரசியல் அமைப்பு நீதிமன்றில் விசாரிக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையிலேயே அவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் அவரை தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்துவதற்கு 48 மணித்தியாலங்களுக்கு மாத்திரமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேற்கு ஸ்மோலென்ஸ்க் பிராந்தியத்தில் உள்ள ரஷ்யா எண்ணெய் கிடங்கின் மீது உக்ரைனிய ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. குறித்த எண்ணெய் கிடங்கானது ரஷ்யாவின் ராணுவ நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு வந்த நிலையில் தாக்கப்பட்டதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் என்ன என்பதை குறிப்பிடவில்லை. ஆனால் இது ட்ரோன் படைகளின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தாக்குதலின் காரணமாக எண்ணெய் கிடங்கில் எரிபொருள் கசிவு மற்றும் பாரிய தீ ஏற்பட்டதாகவும் ஸ்மோலென்ஸ்க் பிராந்திய கவர்னர் வாசிலி அனோகின் தெரிவித்துள்ளார். டெலிகிராமில் அவர் அளித்த அறிக்கையின்படி 10 உக்ரைனிய ட்ரோன்கள் ரஷ்ய வான் பாதுகாப்புகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் எனினும் அவற்றில் ஒன்றின் பகுதிகள் எண்ணெய் கிடங்கின் மீது விழுந்ததாக தெரிவித்துள்ளார். அனோகின் கூடுதல் விவரங்களை வெளியிடவில்லை. ஆனால் நிலைமை கட்டுப்பாட்டில் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. இன்றைய நாணய மாற்று விகிதம். இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.